வணக்கம் நேயர்களே. காதல் ஜோடி ஒன்றுக்கு ஜூன் மாதம் 2ஆம் தேதி திருமணம் நடத்த பெற்றோர்கள் இரு வீட்டாரும் சம்மதித்த நிலையில் நிச்சயதார்த்தம் மேற்கொள்ளப்பட்டு திருமணம் நடத்துவதென்ற முடிவு எடுக்கப்பட்டது. திருமண ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டு வந்தன. பலரும் திருமண கார்டெல்லாம் கொடுத்து கொண்டு வந்து மிகவும் கோலாகலமாக திருமணத்தை ஏற்பாடு செய்திருந்தார்கள். துரதிருஷ்டவசமாக அந்த காதல் ஜோடி மே மாதம் 24ஆம் தேதி தங்களுக்கான உடுப்புடவைகள் மற்றும் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக காரில் சிட்டி நகர்ப்பகுதிக்கு சென்றிருக்கின்றார்கள். செல்லுகின்ற பொழுது அது வேகமாக வாகனம் ஒன்றுடன் மோதி அந்த கார் விபத்திற்கு உள்ளாகி அந்த இருவரும் காதல் ஜோடி ஜின்ஷன் மற்றும் லீ இருவருமே உயிரிழந்த சோகம் அந்த நாட்டையே உலுப்பியது. அந்த அளவிற்கு இந்த விபத்து இடம்பெற்றிருந்தது. இதனால் அந்த இரு குடும்பத்தினரும் மிகுந்த மன உளைச்சலுக்கும் வேதனைக்கும் ஆளாகினார்கள். ஏனென்றால் இன்னும் 10 நாட்கள் 12 நாட்களில் திருமணம் அவர்களுக்கு. காதல் ஜோடி மணமகன் ஜின்ஷன், மணமகள் லீ இருவரும் காதலித்தார்கள், ஒப்புதல் பெற்றார்கள். திருமணத்திற்கு தயாராக நிலையில் உடுப்புடவைகள் பொருட்களை வாங்க சென்றார்கள். இதனால் மன விரக்தியில் இருந்த, சோகத்தில் இருந்த, மன உளைச்சலில் இருந்த வீட்டுக்காரர்கள் தங்கள் பிள்ளைகளின் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று பலதரப்பட்ட முயற்சிகளை எல்லாம் செய்தார்கள். இன்னும் அவர்களுடைய கண்ணீர் வற்றவில்லை. அழுது கொண்டே இருக்கின்றார்களாம் இரு வீட்டுக்காரர்களும். இதற்கிடையில் அவர்களுடைய ஆத்மா எவ்வாறு சாந்தி அடையும் என்று சிந்தித்த பொழுது அங்கிருந்த உறவினர்களால் ஒரு விடயம் சொல்லப்பட்டதாம். அவர்கள் இந்த மாதம் திருமணம் செய்ய இருந்தார்கள். அவர்கள் இப்பொழுது இறந்து விட்டார்கள். அவர்களுக்கு ஏன் நாங்கள் அவர்களுடைய படத்தை வைத்து உருவ பொம்மையாக அவர்களை செய்து ஒரு திருமணத்தை நாங்கள் செய்து வைக்கக்கூடாது? அப்படி செய்தால் அவர்களுடைய ஆசையும் பூர்த்தியானதாக இருக்கும், ஆத்மாவும் சாந்தியும் அடையும் இல்லையா என்று ஒரு ஐடியா அங்கிருந்த உறவினரால் சொல்லப்பட்டதாம். அது எல்லோருடைய கவனத்தை ஈர்த்ததாக பார்க்கப்படுகிறது. உடனடியாக அதற்கான ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டன. தட்டல் புடலாக திருமண ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டது. இருவருடைய புகைப்படமும் வைத்து ஒரு ஹோல் அரேஞ்ச் பண்ணி அவர்களுடைய உருவ பொம்மையை மணமகன் மணமகளாக எல்லாம் செட் பண்ணி பக்கத்தில் இருத்தி திருமணம் சம்பந்தமான நிகழ்வுகள் இடம்பெற்றிருக்கிறது. இந்த வினோத திருமணத்தை பேய் திருமணம் அல்லது பேய்களின் திருமணம் என்று சிலர் வர்ணித்திருக்கின்றார்களாம். இழந்தவர்களுடைய துயர் பாருங்கள். இறக்கும் வரையில் மனிதர்கள் பல்வேறு பேர்களால் அழைக்கப்படுகின்றார்கள். இறந்தவுடன் சடலம், பொடி, பிரேதம் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறார்கள். இறந்து பிறகு எல்லாம் கிரியைகள் முடிஞ்ச பிறகு பேயாக மாறுகிறார்கள் இல்லையா? பேய் திருமணம் என்று சிலர் சொல்லி வருகிறார்களாம். யார்தான் என்ன சொன்னாலும் எங்கள் பிள்ளைகளுடைய விருப்பப்படி அவர்களுக்கு திருமணம் நடத்த வேண்டும் என்று சொல்லி ஹோலில் அவங்கள படத்தை வச்சு உருவ பொம்மையெல்லாம் வச்சு திருமணத்தை சிறப்பாக அந்த டேட்டிலே செய்து முடிச்சிருக்காங்க. ஜூன் மாதம் 2ஆம் தேதி இந்த சம்பவம், இந்த செய்தி காணொலியாகி சகல வலைத்தளங்களிலும் இப்பொழுது வைரலாகி கொண்டிருக்கிறது. மலேசியாவில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. பாருங்கள், மனித உணர்வுகள் எவ்வாறெல்லாம் அந்த உணர்வுகளுக்கு கட்டுப்படுகிறது. மனித மனம் என்பது உண்மையில் ஒரு ஆறுதல் தான். மிகவும் இளகிய மனம்தான் மனிதர்களுடைய மனம். எல்லா மனதுக்குள்ளும் ஈரம் இருக்கிறது. சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் அவை வெளிப்படுவது இல்லை. தங்கள் பிள்ளைகளுக்காக அவர்களுடைய ஆசையை பூர்த்தி செய்த பெற்றோர் இரு வீட்டுக்காரர் இணைந்து அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைய அவர்களுடைய திருமணத்தையே படங்களை வைத்து செய்திருக்கின்றார்கள். உண்மையிலேயே மெய்சிருக்கக்கூடிய ஒரு வினோத திருமணம் இல்லையா? எனவே இந்த செய்தியை நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொண்டதிலும் மகிழ்ச்சி அடைகிறோம். உங்கள் கருத்துக்களை நாங்கள் இந்த செய்திகளுக்காக எதிர்பார்க்கின்றோம். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. வணக்கம்.